இருக்கு. இதுக்குள்ள தான் ஜிம் இருக்குங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படம், அது இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்பு. மேடைக்கு வாங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். ஒரு படம் சிறப்பாக அமையறதுக்கு காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு காஸ்டிங் தான். அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது. அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராம மனசுக்குள்ள போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுனதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேந்தன் சொன்னார், ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், உன்னுடைய பையன் ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை அது. அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது குழந்தைங்களை பெற்றது மட்டும் முக்கியமல்ல, அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு, அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு, அவங்களுக்கு அழகாக வழி நடத்துகிற ஒரு இது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை, அவனுடைய படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது. அந்த ஆசையை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதுக்கு உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்க்கை. இந்த 2 குறள் தான். தந்தை மகன் காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ள. தந்தை மகர் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளன்னு சொல்ல. அது
மகன் தந்தை காற்றும் உதவி, தந்தை மகன் காற்றும் உதவி, இவன் அவையத்தில் முந்தி. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம் பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் விஜயை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே, அவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கார். அழகாக இருக்குது. அவனுடைய சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு. முகின் சொல்ல வேண்டியதே இல்லை. என்னப்பா பசி அறியாச்சா? அப்படி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும். பாட்டில் ஓகேல. முகின் அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அந்த பேனரோமிக் வீல் எல்லா கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க. பார்வையாளரோட கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி டிஆர் பாலா அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் திருமலை வேந்தன் என்னோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு என்னோட ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சார் போங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணுறதுனா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவருக்கு ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்ட வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி என்ன புரட்சிகரன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது ரெண்டு வகையிலும் அவங்க ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் முகின் ராவ் நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி ஹீரோயின் பவ்யா எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் அழகாக அந்த ஸ்மைல் ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி பவ்யாவுக்கு அந்த ஸ்மைல் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா
படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குனர் நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆறாக இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றியடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் என்ன சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ, நீ வழி நடத்தாத தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நான் அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையாகவே படம் வரும்போது இது எது வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இந்த விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது, ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்னு பார்த்தா முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்கள், அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லேயும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க, கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது, பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு, இப்போ மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி ஆஸ் எ டைரக்டர், நான் முதல்ல அவரை வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட்டு டப்பிங் முடிகிற அன்னைக்கு எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லையும் அவ்வளோ தெளிவாக அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பற்றியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங்,
பஞ்சாபி. ஆனால் அந்த டைலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் இந்த அமானுஷ்யத்தெல்லாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் ஃப்ரான்ச்சைஸ். அதில் ஆரம்ப கால ஜின் பார்ட் 1ல் நான் நடித்தேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ. நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஜின் ஃபஸ்ட்டு என் பையன் ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான். சொல்லவும் ஜின்னுன்னு நம்ம டைட்டில் பண்ணிட்டேன். பண்ணுனா அது எங்களை குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த ஜின்னு. அந்த டைட்டில் என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அங்கே கதை சொல்கிறாப்புல, அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாம் டிஸ்கஷன் போச்சு. இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அதுவும் சரியில்லை. அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு. டைட்டில் மாட்டிக்கிட்டவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில். நான் என்ன பண்ணுறேன், நம்ம படம் பண்ணணும், ஆனால் அந்த கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல. நான் சொன்னேன் டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது. அந்த வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னே தெரியாது. ஜின்னு ஜின்னு இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி டிஸ்கஷன் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம். இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணணும்னு சொல்லும் போது எங்கள் கையில் காசே இல்லை. நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது காசே கிடையாது. ஆனால் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம்னே தெரியல. விறுவிறுன்னு நம்ம ஷூட்டிங் முடிக்கிறோம். விறுவிறுன்னு ரிலீஸ் வந்துருச்சு. வியாபாரமும் பண்ணியாச்சு. ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியல. அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி. அது என்னன்னே தெரியாது. நான் 4 படம் பண்ணியிருக்கிறேங்க. 2 படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் 4 படத்தில் நான் இது வரைக்கும் வெப்சீரியெல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது. யாருக்கும் வச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தான் பணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங்கு போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம், நஷ்டம் வர்றது வரப்போகுது. இந்த மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குரூப்பு சொல்கிறோம், ஒரு குரூப்புக்கு சாமி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சின்ன இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அது எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு. ஆனால் அந்த ஜின்னோடைய படம் ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அந்த படம் இந்த அளவுக்கு ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க. நான் சொல்லக்கூடாது. என் பையனை பற்றியும் நான் பாராட்ட நான் விரும்பலை. ஆனால் என் பையன் பட்ட கஷ்டம் அப்படிக்கு இப்படி கிடையாதுங்க. அவ்வளவு கஷ்டம்னா சொல்லவே மாட்டான். அது எங்கெங்கேயோ போவான், சிங்கப்பூருன்னு போவான், மலேசியான்னு போவான். அந்த ஏதோ அந்த கதையை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அமைதியாக இருப்பாப்புல, யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாப்புல. அவ்வளவு. ஆனால் எனக்கு என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க. ஷூட்டிங்லேருந்து எல்லாத்துலேருந்து சரியான சண்டை வரும். ஆனால் சண்டைனா அப்படி இப்படி இல்லை, அந்த அளவுக்கு வரும். அந்த ஜின்னு எங்களை பாடாப்படுத்திருச்சு. இப்போ கூட இந்த ரிலீஸ்ன்னு போடுறாரு, அன்னைக்கு என்னுடைய காலு
சும்மா போகிறேன் இறடி விட்டுருச்சு. இறடி விட்டு அந்த ஜின்னு பாடாத அப்படி படுத்துச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜின்னு இருக்குதுங்க. ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்சு மலேசியாவிலாம் வளர்க்குறாங்க. அது உண்மைதான், உண்மையான கதை தான். அதுதான் இங்கே பாருங்க, இங்கே கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளவு கலகலப்பாக வரல. அவங்க எல்லாம் வரல, ஏதோ நல்லதுக்கு தான் வரல. வந்தவங்க வந்து கலகலப்பாக இவ்வளோ சந்தோஷமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமாக போயிருக்குது. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப லேட்டாகிடுச்சு, நான் எதுவும் பேச முடியாது, ரொம்ப லேட்டாகிடுச்சு. நான் பெருசி அண்ணனுக்கிட்ட சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்கு சொல்கிறேன், 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் கையெழுத்து போடணும். கண்டிப்பாக அந்த 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் இருந்தது. அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். என்ன எங்கள் சங்கத்தில் வந்து 1 to 1 கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளவு பெரிய அற்புதம். எங்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும். இந்த ஜின்னு இந்த பெட்டு அவ்வளோதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கங்க. வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. ஐயாவுக்கு பேர் சொல்லல. ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. லேட் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த பெட்டிக்குள்ள இருக்க ஜின்னை கொண்டு போய் உங்களுடைய ஆஃபீஸில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் ஐநோ எல்லாரும் பசிக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியோ போகும். ஸோ நவம்பர் 2022 நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனால் அந்த ஜின்னு பற்றி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM. நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாப்பியா அப்படி. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 2:30 AMக்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க, எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்ட் நாக்கிங் த டோர், எவ்ரி திங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே. நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். ஐ வாஸ் லைக், ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன், வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க. ஐ வாஸ் இன் அ காஃபி ஷாப் அண்ட் அவங்களுக்கு அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இன் த ஃபிலிம். ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ we both got connected and when he told me about the film, நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ we synced and அதனால தான் we vibed together and now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக, ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வாட் யூ சே, ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்பியருக்கு நல்ல ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் டூ வாட் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள்.
And I think I want to thank you again. And obviously, all the people I've worked with, they all are very good. And thank you so much for believing in me. எல்லாருக்கும் நன்றி. In the film, ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்கு. ஜின் நல்லா தான் இருக்கு. ஜின் எனக்கு லைஃப்ல பிளெஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ I just want to say that in the movie ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கொடுத்து அந்த ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில், ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு. பட் தேட்டர் கீழமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அண்டு இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்ட் நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலனா. ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்குது. தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்டு அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தல் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மந்திரவாதி, மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலாக ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பயங்கர சூற காற்று அடிக்குது. ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு விஷயமா அப்படியே பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேற லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தாரு. அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டைரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டி போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது. ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன்.
இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா? இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார், பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார் நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா? நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீன் நடிச்சு காட்டிட்டேன், ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேறு டேரக்டர் கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமா உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன். சொன்ன போது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு. நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாட்ஸில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, எதுக்கா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு, உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்குங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டரோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போது எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்தத்தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பாக்கிய பத்திரிகையில் வந்து குட்டி கதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, பாரசீகத்துக்கு மேலே ஒரு அரசன் போர் எடுத்துகிட்டு போகும்போது
கடல் பயணத்தில் போய் இறங்கினோன்னு வந்த கப்பலை வந்து எரிச்சிட்டானா. அப்போ வீரர்கள் கேட்டாங்களா நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்ட போது நம்ம இந்த நாட்டை ஜெயிச்சு அவங்களோட கப்பலில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அது மாதிரி அந்த எந்த நடிகர் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முள்ளோட தன்மை என்னன்னா காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். அதுதான் முள்ளோட தன்மை. அந்த 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 டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ தான் நம்பலாங்க தவிர உங்கள் கதையை நம்பலை. ஆனால் நீங்கள் உங்கள் கதையை நம்புறதுனால தான் நீங்கள் இந்த ஃபேரி டெய்லுன்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்திருக்கு, அது பிஸ்னஸும் ஆயிருக்கு. ஸோ த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்சே என்னன்னா லிவிங் வெல் பிஃபோர் தெம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் பெருசாக ஜெயிச்சு காமிக்க தான் இருக்குது. அந்த பெரிய ஹீரோவோட நம்ம ஹீரோ உங்களை நம்பி வந்த இந்த ஹீரோ இந்த படத்தை இன்னும் பெருசாக கொண்டு ஜெயிப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமை காத்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. மேடையில் நடந்திருக்கும் அனைத்து துறையிலும் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லா பல்துறையில் ஜாம்பவானாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு, ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய இப்போ வரைக்குமே இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி ஆமாம் டெபியூ டைரக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு ஒன் மேன் ஷோ இங்கே அங்கே நிறையா ஓடி பிரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன அதுக்கு ஒரு பலத்தை கைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்ட பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பார். என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி பேஜில் காமிச்சிக்க மாட்டார், அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன் சார் அறி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலயமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலயமா நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு, ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொன்னோம். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி, நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டீங்கன்னா. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படி டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறைய அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் இங்கே எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காயிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும், நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன்.
அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன் போது நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா அவங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தாரு. நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்ட்ட அன்றைக்கி பேசினேன். அவர் வந்து இந்த எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்ட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க, ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்னைக்கு சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்ன எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.